அழகருக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் உசுருக்கும் ஆபத்து இருக்குன்னு சோசியர் சொல்றாரே. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பேச்ச இதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம் மதனி. என்ன மதனி இப்படி சொல்றீங்க? ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட. பரிகாரம் ஏதாச்சும் இருந்தா அவர் சொல்லி இருப்பாரே. அப்படி செய்யறதுல எந்த பலனும் இல்லன்னு தான் சொல்லிட்டாரே மதனி. என் மகளை அழகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். மதனி, இப்ப எதுக்கு நீங்க நந்தினி வாழ்க்கைய நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிய? நந்தினி நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தேவையில்லாம மத்த விஷயத்த நினைச்செல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மதனி. வாழ்க்கையில நாம நினைக்கிறது எல்லாமுமா நடந்துருது. மதனி, மாப்பிள, என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒண்ணும் இல்ல. செந்தமிழுக்கு எப்பவோ சடங்கு சுத்தியாச்சு. ஏன் நேத்து குத்த வச்ச இளையதுக்கு சடங்கு சுத்தியாச்சு. அவளுகளோட சேர்த்து இவளுக்கும் சடங்கு சுத்திரலாம்னு பார்த்தா எப்ப விசேஷம் வைக்கலாம்னு முடிவு பண்ணாலும் அவளுக்கு மேலுக்கு முடியாம போயிருது. ஏண்டி ராசாத்தியே, இது வரைக்கும் ஒரு தடவையா 2 தடவையா எத்தனை தடவை நாம விசேஷம் வைக்கலாம்னு முடிவு பண்ணி தள்ளி போச்சு? 3 தடவைமா. 3 தடவை விசேஷம் வைக்கலான்னு ஏற்பாடு பண்ண பிறகு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டா. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் 4 நாள் வச்சிருந்து குளுக்கோஸ் ஏத்தி அதுக்கப்புறம் தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்படியே பிறகு பாத்துக்கலாம்னு போய் இன்னைக்கு சாமி குத்தமா ஆகிற அளவுக்கு வந்து நின்றுச்சு. சரியத்த, இப்ப அதை நினைச்சு எதுக்கு வருத்தப்பட்டு? அதான் பூசாரி சீக்கிரம் சடங்கு சுத்தி தீட்டை கழிக்க பாருங்கன்னு சொல்லிட்டாருல. அதுக்கு முதல்ல ஒரு வழிய பண்ணுவான், சும்மா போட்டுக்கிட்டு. ராஜாதே, அந்த காலண்டர் எடுத்து என்னைக்கு நல்ல நாள் இருக்குன்னு பார்த்தா. அண்ணே, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குண்ணே. அன்னைக்கு வேணா பூங்குடிக்கு சடங்கு வச்சிருவோம். ஏயா மஞ்சமலை, சடங்கு வைக்கிறதுனா எங்க வைக்கிறது? நம்ம வீட்லயே வச்சு பின்னாடி ஒரு கொட்டகையை போட்டு சாப்பாடு போட்டுருவோமா?